ஹாய் எவ்ரிவன், வெல்கம் டு குட் ரிவ்யூஸ் சேனல். நாம் இன்னைக்கு பார்க்க போகிறது பட்டாபிராமன் என்கிற மலையாள படத்தோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். இந்த படம் தமிழ் டப்பிங்கில் யூடியூப்பில் தந்தி ஒன்றில் அவைலபிளாக இருக்குது. இந்த படத்தோட கதை என்னென்னா, படத்தில் ஜெயராம் ஒரு ஃபுட் இன்ஸ்பெக்டராக இருக்கார். இவருக்கு கல்யாணம் பண்ணுறதுக்காக இவரோட வீட்டில் பொண்ணு பார்த்துட்டு இருக்காங்க. பட் ஒரு பொண்ணு கூட ஜெயராம் எதிர்பார்க்குற மாதிரி இல்லை. அதனாலேயே இவரோட கல்யாணம் தள்ளி போயிட்டே இருக்கு. ஜெயராம் ஒரு நேர்மையான ஆஃபீஸராக இருக்கிறதுனால இவரை நிறைய ஊருக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணிகிட்டே இருக்காங்க. இப்படி இவர் ஒரு ஊருக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகி போகிறாரு. அந்த ஊருக்கு போனதுக்கு அப்புறம் இவருக்கும் இவரோட வீட்டுக்கு எதிர் வீட்டில் இருக்கிற மியா ஜார்ஜுக்கும் பழக்கம் ஏற்படுது. அவங்க ஒரு குக்கிங் சேனலில் ஒர்க் பண்ணுறாங்க. ஒரு கட்டத்தில் மியா ஜார்ஜ் ஜெயராம் கிட்ட அவங்களோட லவ்வை ப்ரப்போஸ் பண்ணுறாங்க. அதுக்கு ஜெயராம் நம்ம ரெண்டு பேருக்கும் செட் ஆகாதுன்னு சொல்லி ரிஜெக்ட் பண்ணியிருந்தாரு. இதுக்கப்புறம் ஜெயராம் ஒரு ஹோட்டலுக்கு போய் ஃபுட் குவாலிட்டியை செக் பண்ணும்போது அந்த ஹோட்டலில் இவர் எதிர்பார்க்குற மாதிரி ஒரு பொண்ணை பார்க்குறாரு. ரெண்டு பேருக்குமே ஒருத்தருக்கு ஒருத்தர் பிடிச்சு போனதுனால ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணி சந்தோஷமாக வாழ்ந்துட்டு இருக்காங்க. ஒரு கட்டத்தில் ஜெயராமோட ஒய்ஃபே அவங்களுக்கு எதிரியாக மாறிடுறாங்க. இதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு, ஜெயராமோட ஒய்ஃபு அவருக்கு எதிராக மாற என்ன காரணம், கடைசியாக ரெண்டு பேரும் ஒன்று சேர்ந்தாங்களா இல்லையா, இதுதான் இந்த படத்தோட கதை. இந்த படத்தை கண்ணன் டைரக்ட் பண்ணியிருக்காரு. இந்த படத்தில் ஜெயராம், சீலோ அபிரகாம், மியா ஜார்ஜ், அனுமோல், ஜெயபிரகாஷ், பாய்ஜி சந்தோஷ் இன்னும் பலர் இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க. இந்த படத்தோட ப்ளஸ், படத்தில் ஜெயராம் ஒரு நேர்மையான ஆஃபீஸராக ஒவ்வொரு ஹோட்டலுக்கும் போய் ஃபுட் குவாலிட்டியை செக் பண்ணுவார். அந்த சீன்லாம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. ஜெயராம் அவரோட பெர்ஃபார்மன்ஸை தரமாக வெளிப்படுத்தியிருக்காரு. படத்தில் நடித்த எல்லாருமே சூப்பராக நடிச்சிருக்காங்க. படத்தில் உள்ள சின்ன சின்ன ஹியூமர் சீன்ஸ்லாம் ரசிக்கும்படி இருக்குது. படத்தில் ஒரு சின்ன ட்விஸ்ட் வரும், அதெல்லாம் நல்லா இருக்குது. ஒரு மனுஷனுக்கு ஆரோக்கியமான உணவு எவ்வளவு முக்கியம் அப்படிங்கிறத படத்தில் ரொம்ப நல்லா காட்டியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இப்போ உள்ள காலகட்டத்தில் நாம் சாப்பிட்ற ஃபுட்டில் எவ்வளோ கெமிக்கல் கலந்துருக்கு, அதை சாப்பிட்றதால என்னென்ன நோய்கள்லாம் வரும் அப்படிங்கிறதையும் படத்தில் ஓரளவு ஓகேவாக காட்டியிருக்காங்க. தமிழ் டப்பிங் சூப்பராக பண்ணியிருக்காங்க. பிஜிஎம், சினிமாட்டோகிராஃபி ரெண்டுமே நல்லா இருக்குது. இந்த படத்தோட மைனஸ், படத்தில் உள்ள சில சீன்ஸ் கொஞ்சம் லேகிங்காக இருக்குது. படத்தில் உள்ள ஒரு சின்ன ட்விஸ்ட் ஓகேவாக இருந்தாலும் அந்த ட்விஸ்ட் அந்தளவுக்கு இம்பேக்ட்ஃபுல்லாக இல்லை. படத்தோட கிளைமேக்ஸ் நாடகத்தன்மையாக இருக்கிற மாதிரி இருக்குது. மற்றபடி இந்த படத்தில் மைனஸ்ன்னு சொல்ல பெருசாக எதுவுமே இல்லை. மொத்தத்தில் இந்த படத்தை பார்க்கலாமான்னு கேட்டால், டீசெண்டான காமெடி ட்ராமா மூவி பார்க்கணுன்னு நினைக்கிறவங்க இந்த படத்தை பார்க்கலாம். இந்த படம் தமிழ் டப்பிங்கில் யூடியூப்பில் தந்தி ஒன்றில் அவைலபிளாக இருக்குது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் ஆல்.